வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்களோட டிவோர்ஸ் மேட்டர் தான். இது அவங்களோட பர்சனல் லைஃப்ல எடுத்த டிசிஷன் அப்படின்னாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இவங்க டிவோர்ஸ்க்கு இவர் தான் காரணம், அவங்க தான் காரணம், இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களையும் கமெண்ட்ஸையும் வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்காக ஜிவி பிரகாஷ் வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரியிறோம், சேர்ந்து வாழ்றோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பர்சனல் லைஃப்ல நாங்க எடுக்கக்கூடிய டிசிஷன். அதை பத்தி சோஷியல் மீடியால வந்து இந்த மாதிரி தரமே இல்லாத கமெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்றது ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியும், இதுல வந்து பாத்தீங்கன்னா தனிநபரை வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை பாதிக்கும் அப்படின்றது கொஞ்சம் கூட உணராம போயிடுச்சா நம்மளோட தமிழர் மரபு அப்படின்ற மாதிரி கேள்வியும் வந்து கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம நாங்க பிரிய போறதை வந்து நாங்க மியூச்சுவலா தான் வந்து டிசிஷன் எடுத்துக்கிட்டோம். இது வந்து எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா, நீங்க தான் எங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டியா வளர்த்து விட்டனாலயோ என்னவோ, அது மட்டும் இல்லாம எங்க பர்சனல் லைஃப்லயும் உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்றனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியுது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தனிநபரோட உணர்வை வந்து பாதிக்குது அப்படின்றத வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போஸ்டை வந்து நான் ஷேர் பண்றேன். உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் என்னைக்குமே நன்றி அப்படின்ற மாதிரியும், ஒரு தனிநபரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி ஒரு போஸ்டை ஷேர் பண்ணாலுமே இவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி இன்னும் வந்து சோஷியல் மீடியால பல கான்ட்ரவர்சியான டாபிக்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.